ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ரொம்பவே சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப குறைவான நேரத்தில் சிம்பிளாக நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கைகால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த மாதிரியெல்லாம் தொல்லை இருக்கிறவங்க அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, சத்தானதும் கூட. குறிப்பாக வயதுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு மாதவிடாய் டயத்தில் இந்த உளுந்தங்கஞ்சியை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சத்தானதாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்தை நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் டம்ளரால் இன்றைக்கி உளுந்து அளந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கப்பால் அளந்து சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு உளுந்து எடுத்தாலே போதும். ஒரு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த உளுந்தங்கஞ்சியை சாப்பிட்லாம். இப்போது இந்த உளுந்து கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை நல்லா ஒரு 3 தடவை நான் வாஷ் பண்ணி எடுத்துறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்த்து உளுந்தை இப்போ நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சரியாக 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், உளுந்து எல்லாமே நல்லா நமக்கு ஊறி உபரியாகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு உளுந்து வந்து நல்லா ஊறி வந்துடணும். இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறமா இப்போ திரும்பவும் இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உளுந்தை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி தோல் நீக்கின வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லாமல் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறதா கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்தெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நம்ம கெட்டியாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உளுந்தை அரைச்ச பிறகு இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அதாவது ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும்போது தான் சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உளுந்தை பர்ஃபெக்டாக அரைச்சி எடுத்துட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ மொத்தமாக 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்ததுக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். எல்லாமே ஒரே கப்பாலே அளந்து சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி டம்ளரால் அளந்து சேர்த்ததுனால டம்ளர்லேயே எல்லாத்தையும் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சரியாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வெல்லத்தை நம்ம முழுமையாக கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இதை வந்து பாகுபதத்துக்கெலாம் நம்ம காய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை. வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வந்தாலே போதும். அது வரைக்கும் மட்டும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கட்டி வெல்லம் சேர்த்துருக்கேன். கட்டி வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ எது சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே போல் நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் சேர்த்திங்கன்னா டேரெக்டாக அப்படியே உளுந்தங்கஞ்சியில் சேர்த்தே நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாகு காய்ச்சி தான் சேர்க்கணுங்கிறது இல்லை. வெல்லம் மட்டும் நம்ம பாகு காய்ச்சி வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். பாருங்கள், கொஞ்ச நேரத்திலே வெல்லம் நமக்கு நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெல்லம் மட்டும் என்றைக்குமே நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டா நம்ம வடிகட்டி தான் எடுத்துக்கணும். ஏன்னா இதில் சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத தூசி, மண் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பாருங்கள், இப்போ வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதில் எவ்வளோ தூசி இருக்குன்னு. அதனால தான் எப்போதுமே வெள்ளைப்பாகை வந்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சு தான் அதுக்கப்புறமா சேர்க்கணும். அவ்வளோதான், வெள்ளைப்பாகும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்பொழுதைக்கு இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம உளுந்தங்கஞ்சி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அடிக்கனமான பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்ததுக்கு அதே டம்ளரால் 4 டம்ளர் அளவுக்கு முதல்ல தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள்,
இப்போ வந்து நல்லா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா சூடாகி நமக்கு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தண்ணி வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த உளுந்தை வந்து அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கணும். இப்போ உளுந்து மாவை வந்து நம்ம இதில் சேர்க்கும் போதே கரண்டி வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கணும். ஏன்னா உளுந்து மாவு வந்து சட்டுன்னு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் விடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா இந்த தண்ணியோட நமக்கு மிக்ஸ் ஆகி வந்துடும். உளுந்து மாவை வந்து இந்த தண்ணியில் சேர்க்கும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுற கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா உளுந்த மாவு வந்து நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாகி வருதுன்னு. நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வரும். அதுக்காக தான் ஒரு பங்களவுக்கு உளுந்து எடுத்ததுக்கு 4 பங்களவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க, அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா இது கெட்டியாக அடியில் உறைஞ்சி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கெட்டியாகி வரும்போது இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வெள்ளைப்பாகும் நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். என்ன தான் இனிப்பு சேர்த்தாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு உளுந்தங்கஞ்சி வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதி வரும். கொதி வரும்போது ஸ்டவ்வை அதோட லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த சமயத்தில் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரொம்ப சத்தான உளுந்தங்கஞ்சி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா இதை எடுத்து சாப்பிட்டா செம்ம ருசியாக இருக்கும். இதை வீட்டில் உள்ள பெண்கள் பெரியவங்களுக்கு கைகால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வு இந்த மாதிரி இருக்க நேரத்துலையும், வீட்டில் உள்ள பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் டயத்துலேயும் இதை வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டே வாங்க. உடம்புக்கு ரொம்பவே சத்தாக இருக்கும், உடலும் வலுப்பெறும். அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.